கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் 5 முதல் 8 டிஎம்சி அளவுக்கு வீணாக கடலில் கலந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் பெருமாள் ஏரிக்கு தண்ணீர் வராமல் 500 ஏக்கர் அளவிலான பயிர்கள் காய்ந்து வருவதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். காவிரியில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் கல்லணையில் இருந்து கீழணை வந்து வடவாறு வழியாக வீராணம் ஏரிக்கு வருகிறது. அங்கிருந்து சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டுக்கு வந்து வாலாஜா ஏரிக்கும் பின்னர் பெருமாள் ஏரிக்கும் வரும். வழியில் நூற்றுக்கணக்கான சிறிய ஏரிகள், குளங்கள் நிரம்பும் வகையில் இந்த பாதை அமைந்துள்ளது. இந்த முறையும் பெருமாள் ஏரிக்கு தண்ணீர் வரும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்த தண்ணீரையும் என்எல்சியில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் மற்றும் நிலத்தடி நீரையும் நம்பி விவசாயம் செய்த நிலையில் சிந்தாமணி குப்பம், பூவானி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் சுமார் 500 ஏக்கர் பயிர்கள் காய்ந்து வருவதாக கூறுகின்றனர் விவசாயிகள். பெருமாள் ஏரி நம்பி சாகுபடி செஞ்சோம். அதில் கொள்ளிடம் வீராணம் தண்ணி திறந்து விடுறோன்னாங்க. அந்த தண்ணி வந்து திறல, கொள்ளிடம் ஆற்றுல போய் சேர்ந்துருச்சு. நாங்கள் அந்த மோட்டரை நம்பி பயிர் செஞ்சோம். பொட்டி வீணாக ஒரு 5 நாள் ஆச்சுங்க. கரண்ட் பொட்டி திஞ்சு பொட்டி 2வது வைக்கல. அதை நம்பியும் செஞ்சோம், ஏரி நம்பி செஞ்சோம். ஏரியும் தூர் வரல, பயிர் வைக்க முடியல. பயிர் இல்லாதனால நாங்கள் எப்படி விவசாய கடன் கட்ட முடியும்? அதனால் அரசு வந்து வாய்க்காலும் தூர் வரல, பெருமாள் ஏரியும் வெட்டவும் இல்லை. இதுக்கு வந்து நல்ல நடவடிக்கை எடுக்கணும். இது எங்களுக்கு இழப்பீடு வந்து இபி மூலியமாவோ இல்லை அரசோ எங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும். சுத்தமாக காஞ்சி வச்சு இந்த பயிரை பாருங்கள், சுத்தமாக ஒன்றுமே இல்லை. இதுக்கு தாண்டா இதை கிளப்பி இதை ஒன்றுமே பண்ணவும் முடியாது. ஒரு ஏக்கருக்கு 3000 ரூபா டீசலுக்கு ஊற்றி ஜென்ரேட்டர் வச்சு இறச்சி பார்க்கணும், எங்களால் இறக்க முடியல. வீராணத்தில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் வீணாக விடப்படாது என்று அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் கடந்த 27ஆம் தேதியில் இருந்து இதுவரை 5 முதல் 8 டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் கடலில் கலந்துள்ளதாக வேதனைப்படுகின்றனர் பெருமாள் ஏரி பாசன விவசாயிகள். இயற்கையாக கடலில் கலக்கும் அளவை விட இது கூடுதல் என்கின்றனர் விவசாயிகள். வருஷத்துக்கு ஒருத்தரையோ தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்படுறோம் பெருமாள் ஏரி மக்கள். தண்ணி வெட்டி தண்ணி சேமிக்கிறதுக்கு வழி இல்லாததுனால அந்த தண்ணி பூரா கடலுக்கு அனுப்புகிறோம். அந்த கடலுக்கு அனுப்புகிற தண்ணியிலேயே பெருமாள் ஏரி இந்த பக்கம் இந்த வெள்ளக்காடாகிட்டு போயிடுது. அந்த வெள்ளக்காடாகிறதுக்கு அதுக்காக தான் அந்த அறுவாள் முக்குன்னு ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டோம், அந்த வடிகால் திட்டத்தை. அது வந்து 100 ஆண்டு காலமாக அங்கே பெரியவங்க காலத்திலிருந்து முயற்சி பண்ணி அந்த திட்டங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்குது. அந்த திட்டத்தை நிறைவேற்றும் பட்சத்தில் கடலூர் மாவட்டமே வெள்ளத்திலிருந்து தப்பிக்கும். இந்த 3 ஏரி நம்ம வெட்டிட்டோம்னு சொன்னால் 5 டிஎம்சி தண்ணியை நம்ம நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் தண்டபாணியிடம் கேட்டபோது பெருமாள் ஏரியை தூர்வார 114 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பூவானிக்குப்பம் பகுதி விவசாயிகளின் பாதிப்பு பற்றி விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீதர்.